வணக்கம் நேர்களே. அதிகமா கடன் வாங்கக்கூடியது யார்? அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு வந்திருந்தது. அதுல இந்தியர்கள் ரொம்ப அதிகமா மத்த நாடோட கம்பேர் பண்ணும்போது இந்தியர்கள் தான் அதிகமா கடன் வாங்குறாங்க. அப்படின்ற ஒரு விஷயமும், பேங்க்ஸ் வந்து டாலர்ஸ இவ்வளவு தான் நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு பேங்க்ஸ் கடன் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு ஆர்பிஐ பேங்க்ஸ்க்கு ஒரு ரூல் அப்படிங்கிறத ஒண்ணு போட்டிருக்காங்க. இது சாமானிய மக்கள எந்த மாரியெல்லாம் பாதிக்கும்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட்டு அ இந்தியா தான் மத்த கன்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமா கடன் வாங்கக்கூடிய மக்களை கொண்ட நாடு. இந்திய மக்கள் தான் அதிகமா வாங்குறாங்க. மிடில் கிளாஸ் இந்தியா. மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ். ஏன்னா நீங்க தானே பாப்புலேஷன்லயும் ஜாஸ்தி. ம், அதனால அது நேச்சுரல். ம். பட் எதுக்கு கடன் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் லோன் கடன் அவ்வளவா ஏறல. எந்த கடன் ஏறி இருக்குது? இந்த ஃபோனுக்கு, வெக்கேஷன் போறதுக்கெல்லாம் டிவி, வெக்கேஷனுக்கு போறதுக்கு கடனு. இது வந்து பர்சனல் வரலாறு லோன். பர்சனல் லோன். அப்புறம் மங்காத்தா ஆடுறதுக்கு லோன். ம், இதில ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸில ட்ரேட் பண்ணுறதுக்கு லோன். ம், அது 10,00,000 பேருக்கு மேல இருக்காங்களாம். இதெல்லாம் வந்து 10,00,000 பேர் லோன் வாங்கியிருக்கிறான். டோட்டலா ஆடுறது 100,00,000 பேர். 1,00,00,000 பேர் ஆடுறாங்க. ம், பை செல்னு காசு விட்டுன்ருக்காங்க. அந்த லாஸை ஃபண்ட் பண்ணுறதுக்கும் லோன். ம், ஃபாரின் ட்ராவல் போகிறதுக்கு லோன். ம். ஃபோன் வாங்குறதுக்கு லோன். கார் வாங்குறதுக்கு லோன். டிவி, ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்கு லோன். இது மாதிரி பல விஷயங்களுக்கு லோன் வாங்குறாங்க. ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ம், அது ஒரு சர்வே எடுத்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா, 50% ஆஃப் டோட்டல் தட் இஸ் ரூ. 1 ஒருத்தன் ஆவரேஜா ஒரு மிடில் கிளாஸ்ங்கிறது ரூ. 25,000 ஆரம்பிக்கிறது. ம். ரூ. 25,000 சம்பாதிச்சான்னா, அதில் 50% வந்து லோனுக்கே போயிடுது. இஎம்ஐயா போயிடுது. ஆமாம். இப்போ நம்ம கேமராமேன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்னெல்லாம் வாங்கியிருக்கிறாருன்னு தனியாக போய் விசாரிச்சேன்னு வையி 80% போயிடும். ம், ஸோ அது மாதிரி நம்ம ஆஃபீஸ்லேயே நீங்கள் சர்வே எடுத்தீங்கன்னா 50%க்கு மேலே போயிடும். பெங்களூரில் ஒரு கம்பெனியில் நாங்கள் சர்வே எடுத்தோம். ம். அதில் வந்து 75% ஏமாட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சேலரி வந்தோடனே லோனுக்கு போயிடும் எல்லாமே. ஓகே சார். இன்னைக்கு அது ஒரு கல்ச்சராவே மாறுறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கு சார்? ஏன்னா வந்து ரியல் வேஜஸ் க்ரோ ஆகுது. அப்படின்னா சார்? ரியல் வேஜஸ்னால் வந்து உங்கள் சம்பளம் ஏறுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ம். இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் சம்பளம் ஏறலை. ஓகே. ஸோ விலைவாசி 10% ஏறுது அப்படின்னா, சம்பளமும் 10%ஓ 8%ஓ தான் ஏறுது. அட்லீஸ்ட் 11% ஏறணும். ஆ. இங்கே 10% ஏறுதுன்னா இங்கே 6% ஏறுது. அப்போ உங்கள் ரியல் வேஜஸ் 4% குறைஞ்சிருக்கு. ம். ஸோ இந்த ரியல் வேஜஸ் குறைஞ்சோன்னா அவங்க கன்சியூம் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஆனால் பார்த்தா கன்சியூம் பண்ணணும். ம். கன்சம்ஷனுக்கு கடன் வாங்குறாங்க. ஓகே. இப்போ இந்த வருஷம் நான் ஒரு ரூ. 30,000 எனக்கு மாச செலவாகுது அப்படின்னா, அடுத்த வருஷம் ரூ. 35,000 ஆகுதுன்னா, என்னோட இன்கிரிமெண்ட் ரூ. 7,000 இருக்கணும். ஆமாம், அந்த 6,000 இருக்கும். குறைஞ்சது 6,000 7,000 இருந்தா தான், ஆக்சுவல் நீங்க சொல்ற அந்த ரியல் வேஜஸ்ன்னு சொல்றது ரியல் அதுதான். வேஜஸ் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். ம். லைஃப் ஸ்டைல்னால் நீங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க, ம். பயங்கரமாக உனக்கு ஷோ கிடைக்குது. ம். ஸோ லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு 2,000மும் ஆக்சுவல் இன்ஃப்ளேஷனுக்கு 5,000மும் வந்தால் தான் நீங்கள் இருக்கிற இடத்து ட்ரெட்மில்ல நம்ம ஓடுறது வந்து இருக்கிற இடத்துலையே இருக்கிறதுக்கு. ம். நீங்கள் ஆக்சுவலாக நடக்கலை, நீங்கள் அதே இடத்துல தான் கால் எடுத்து வைக்கிறீங்க. ம். அதே மாதிரி இதுக்கு வாழ்க்கையில் இருக்கிற இடத்துலையே இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த 30 ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7% இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் 2% 10% உங்கள் சம்பளம் ஏறலைன்னா எவ்ரி இயர் ம். நீங்கள் இருக்கிற இடத்துலையே இருக்க முடியாது. ஓகே. அண்ட் எல்லாருக்கும் 10% ஏறாது, ம். 5-6% தான் ஏறும். ஓகே. ஓகே சார். இப்போ இதுல முக்கியமான விஷயம், இன்கம் அப்படிங்கிறது கடந்த 10 வருஷத்துல சைலன்ட்டா பார்த்தீங்கன்னா, இன்கம்ங்கிறது குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஆமாம், வேலைவாய்ப்பு குறைஞ்சுகிட்டே இருக்கு. ஆமாம், ஆனா லோன்ஸ் மட்டும் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஆமாம். அது என் எப்படி? பேங்க் வந்து வாங்குகிற டெபாசிட்டும் ஹையர் ரேட்டில் இருக்கிறதுனால யார் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பானோ அவன்கிட்ட போய் டபக்குன்னு அவனை பிடிக்குது. ஒருத்தன் 50-30,000 சம்பளம் வாங்குறான்னா அவனுக்கு 3,00,000 கிரெடிட் கார்டு கொடுக்குறது. ம். இப்போ நீ வாங்குற சம்பளத்துக்கு ம். 10 மடங்கு நீ கிரெடிட் கார்டு வாங்க முடியும். ம். நீ ஆசையில் தேய்ச்சிட்டேன்னா லைஃப் லாங் இன்ட்ரெஸ்ட்டே நீ கட்டிகிட்டு இருப்ப. ஏன்னா 50லேருந்து 60% கிரெடிட் கார்டில் இன்ட்ரெஸ்ட். ம். ம். ஸோ நீ லைஃப் லாங் வந்து கடன் கட்டிகிட்டே இருப்ப. ஸோ உங்களை டெம்ப் பண்ணுறது பேங்க்கில் 10 வருஷமாக இருக்கிற பாலிசி தான் இது காரணம். இது ஒரு பாயிண்ட்ல என்பிஏவா மாறிடாதா சார்? அந்த என்பிஏவா அப்போ மாறுச்சு அப்படின்னா 50%க்கு இன்ட்ரெஸ்ட் போடுறச்ச என்பிஐக்கு ஒரு 5% வச்சுப்பான்ல. ஓகே. அதனால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி. ஆமாம், என்பிஐக்கு சேர்த்து வச்சு தானே போடுறோம். ஸோ பர்சனல் லோனும் கிரெடிட் கார்டு லோனும்
இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏன் ஜாஸ்தின்னா இது அன்செக்யூர்ட் லோனு, ம். கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ கலெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆள் வச்சுருக்கான். இப்போ சோஷியல் மீடியாலலாம் துரத்தி ஷேம் பண்ணி அதெல்லாம் பண்ணி ம். துரத்துறதுக்கு ஆள் தனியாக வச்சுருக்கான். ம். பயந்தா பயந்து பயந்து வட்டி மட்டும் கட்டுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. ம். ஸோ ஃபார் எவர் இந்த டெட் ட்ராப்பில் இருப்பாங்க. ஸோ பர்சனல் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு காரணம் 10 பேருக்கு கடன் குடுக்குறாங்க அப்படின்னா 4 பேர் தான் கட்டுவாங்க. 6 பேர் கட்டாம போறதுக்கு 7 வாய்ப்பு பேர் கட்டுவான், 3 பேர் கட்ட கட்ட மாட்டான். மாட்டாங்க. அந்த 3 பேர்த்துடைய பணத்தையும் ரெக்கவர் பண்றதுக்கு இதுதான் வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஜாஸ்தியா ஆமாம், வச்சுடுறாங்க. அதுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஜாஸ்தியா வச்சுட்டோம்னா என்பிஏ ஆகாது. ஆமாம், அந்த 3 பேர பின்னாடி துரத்தி கிருத்தி அதை வாங்குறோம் பின்னாடி வாங்கல. மெதுவாக வாங்கிப்பான். அது லாபம். அது லாபம். லாபத்துக்கு அப்புறம் வர லாபம் அது. லாபம். இது பயங்கரமா இருக்கே சார். ஓகே சார். இப்போ பட் உனக்கு நீ ஆக்சுவலாக கடன் வாங்குறது உனக்கு தெரியாது. ம். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லா உனக்கு லேட்டஸ்ட் கேஜெட்லாம் நீ வாங்கிக்கிற. ம். ஸோ இது எப்படின்னா உனக்கு ஒரு டோபமின் கிக் கொடுத்துனே இருப்பாங்க. உன் ரியல் வேஜ் குறைஞ்சிட்டே போகுதுங்கிறது உனக்கு தெரியாது. அதனால தான் இந்த சேவிங்ஸ் ரேட் இருக்குல்ல, ம். இந்த சேவிங்ஸ் ரேட் வந்து ஒரு 50 இயர் லோவில் இருக்குது. ம். 50 வருஷத்துக்கு வரலாறுல இல்லாத லெவலில் உங்கள் சேவிங்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் டெவலப் ஆனது தான் அப்படின்றீங்களா? டெஃபினட்டாக. ஓகே. அண்டு அந்த வே ஆர்பிஐ வந்து என்கரேஜ்டு பேங்க்ஸ் டு கிவ் கன்சியூமர் லோன்ஸ். லோன்ஸ். ஒரு லோனை வந்து கொடுக்கறது வந்து ம். ஆர்பிஐ தான் டிசைட் பண்ணும். எவ்வளோ நீ கொடுக்கலாம், கொடுக்க முடியாது, ம். எந்த செக்டருக்கு நீ லோன் கொடுக்கணும்னு. ம். ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸை ஒரேடியாக என்கரேஜ் பண்ணதே இந்த மாதிரி பாட்டம் ஆஃப் த பிரமிடில் லோன் கொடுக்கறதுக்கு தான். அது நல்ல விஷயம் தானே சார்? எந்த விஷயம் லோனு? இப்போ எனக்கு இப்போ நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம், ம். ஹிந்துவில் வந்திருந்தது. ம். மில்கி மிஸ்ட்னு ஒரு கம்பெனிக்கு போனேன். ம். அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விவசாயிக்கு மாடு வாங்கிறதுக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிறான் பேங்க்கு. ம். ஆனால் வந்து இப்போ கேமராமேனுக்கு செல்ஃபோன் வாங்க லென்ஸுக்கு லோன் கொடுக்குறான். எது அது அவசியமான லோனு? 4 மாடு வாங்கினான்னா அவன் பால் கொடுப்பான். அந்த பால் மில்கி மிஸ்ட்டு வரும். மில்கி மிஸ்ட்டேருந்தே நீ கலெக்ட் பண்ணிக்கலாம். ம். அவன் எழுதி கொடுப்பான், அந்த லோன் முடிகிற வரைக்கும் இந்த பாலை வந்து நான் வந்து மில்கி மிஸ்ட்டுக்கு தான் கொடுப்பேன்னு. 4 மாடு வந்து ஒரு ஏர்னிங் அசெட்டு, ம். இது வந்து ஒரு கன்சம்ஷன் அசெட்டு. நீ ஏர்னிங் அசெட்டு கொடுக்காம கன்சம்ஷன் அசெட்டு கொடுத்தேன்னா, இப்போ கேமரா வாங்குனாங்கன்னா அதை வச்சு பிசினஸ் கேமரா பண்ணுவாங்க. இல்லை ஃபோனு, ஓகே. ஃபோனில் வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணுவேன்? நீ கேமரா வாங்கினா பிஸ்னஸ் பண்ணுவேன். ம். நீ கேமரா வாங்கிறத பற்றி ஃபோனுக்கு தானே கொடுக்குறான். ஃபோனுக்கு நிறைய பேர் இன்னைக்கு இஎம்ஐல தான் வாங்குறாங்க சார். ஃபோன் மட்டும் இல்லை, ஃபோனு, பைக்கு, காரு, ஃபாரின் ட்ராவலுக்கு எதுக்கு, வெக்கேஷன் போகிறதுக்கு எதுக்கு இஎம்ஐ? அது பர்சனல் லோனா எடுத்துப்போம் சார். அதான் அதுக்கே அட்வர்டைஸ்மெண்ட்டே இதில் போடுறான். ஆமா, இஎம்ஐ இதெல்லாம் ஆர்பிஐ பொறுப்பு இல்லாமல் யார் பொறுப்பு? ஆமா, அந்த பணத்தை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறோம். ஆமாம், ஆர்பிஐ இல்லாமல் யார்? ஆல்ரெடி 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினது தானே லோன் தர. ம். இந்த லோனை நீ மாடு வாங்குறதுக்கு கொடுத்து, மாட்டுக்கு ஒரு நம்பர்லாம் வைப்பாங்க, அந்த காலத்தில் உனக்கு கிராமத்தில் பார்த்துருப்பேன். ஸோ அதை மார்க்கேஜ் பண்ணிக்கோ. ஏன் 4 மாடு கொடுத்தேன்னா ம். அந்த பால் வந்ததுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும்ல. ம். ரைட் சார். இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்க போறேன்னு வைங்களேன். ம். அந்த கடையில இருக்கிறவங்களே ஆ என்ன சொல்றாங்க, இதை இஎம்ஐயா கன்வெர்ட் ஆமா. பண்ணிட்டா உனக்கு 2000 ரூபாய் நான் டிஸ்கவுண்ட் ஆமாம், கொடுக்குறேன். யார் ஃபோன் பண்ணுறான்? ஃபோன் பண்ணுறது டாட்டா, ம். இல்லாட்டா ரிலையன்ஸு, விற்கிறது ரிலையன்ஸு. ம். அவனுக்கு தானே லாபம். ஆனா இது வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்கோ எஸ்பிஐ பேங்கோ அவன் ஃபைனான்ஸ் அவங்களோட பண்ணலாம். கிரெடிட் கார்டுல நீங்க போட்டீங்கன்னா ஆமாம், 2000 ரூபாய் குறைச்சு கொடுக்குறேன். நீங்க அதை இதே விஷயம் சார். அதை இன்ட்ரெஸ்ட்டாக அவன் கொடுக்குறான்ப்பா. இதே ஸ்டுடியோல நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமாம், கொடுக்குறான்ப்பா. ம். அந்த மார்ஜின் என்னாச்சு, எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறான். அதான் சார். இல்ல இதே ஸ்டுடியோல நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 20,000 ரூபாய் ஒரு ஃபோன் எடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்ககிட்ட 1000 ரூபாய் குறைச்சு கொடுன்னு கேட்டா குறைச்சு கொடுக்க கொடுப்பான். மாட்டான். அது இப்ப நீங்க சொல்றீங்க சார். அப்பவும் 1.5 கொடுக்க மாட்டான். வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது இஎம்ஐ அப்ப போடுறதுக்கு பதிலா கேஷாக போனால் கூட கிடையாது இப்போ. இப்ப கிடையாது. ஏன்னா உன்னை இந்த ட்ராப்பில் அதுக்கு தான் ஆர்பிஐ தான் கம்ப்ளிசிட்டு. ம். அது எப்படி முடியும்? கேஷாக கொடுத்தா உனக்கு தரமாட்டேன், ஆனால் நீ கடனில் போட்டால் தருவேன்னா இது அது இப்ப மாத்திட்டாங்க. இந்த கேள்வி நான் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு 1.5 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னதே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்தி வச்சு ஒரு போனை வாங்கும்போது அதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 3 வருஷமா என்ன பண்ணிட்டு ஒரு இருக்காங்கன்னா, நிமிஷம் மொத்தமா காசை வைக்கிறேன் 1000 ரூபாய் குறைச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டா அவன் டெஃபினட்டா குறைப்பான் அப்படின்றது தான் இருந்த சிச்சுவேஷன். ஆமாம் இப்ப இந்த சினாரியோ அப்படியே மாறி கடன் வாங்குறியா கிரெடிட் கார்டுல போடுறியா உனக்கு 1000 ரூபாய் குறைச்சு தரேன் 2000 ரூபாய் குறைச்சு தரேன்றாங்க. ஆமாம், இது அதை இது எங்க இந்த ஷிஃப்ட் மாறி இருக்குன்றது அதே கேக்குறேன் தான் சார். இப்போ கவர்மெண்ட் தானே இப்போ என்கரேஜ் பண்ணுது ஆர்பிஐ மூலமா. ம். இஃப் ஆர்பிஐ கிராக்ஸ் டவுன் ஆன் திஸ், ம். பேங்க் பண்ணுவானே. சார் பேங்க் என்ன ஃபுல்லி இன்னைக்கு எவ்வளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கணுங்கிறது வரைக்கும் பேங்க் தான் டிசைட் பண்ணுது. ஆர்பிஐ அது தனியாக பேச போகிறோம். ம்.
ஆர்பிஐ தான் டிசைட் பண்ணுது நீ என்ன டெபாசிட் வாங்கலாம், எவ்வளோ டெபாசிட் வாங்கலாம், எவ்வளோ ரேட்டு வாங்கலாம், ம். என்னன்னு, எங்கே லோன் கொடுக்கலான்னு. இதை நீ பண்ணக்கூடாதுன்னு ஆர்பிஐ ரூல் போட்டுடுச்சுன்னா நீ பண்ண முடியாதா? ஏன் இத பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனா நான் ஐஃபோனே போய் அதே குரோமாலயோ வேற எங்கேயோ நான் போய் ஐஃபோனே வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆமாம்ப்பா, எனக்கு எக்ஸ்ட்ரா லாபம் வேணும்ல. இதுல எப்படி லாபம் வரும்ன்றது புரியல பேங்க்கு கொடுக்காதா? பேங்க்கு சார். அதே தான் சார் ட்ரை பண்றோம். இப்போ என்னன்னா அவன் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணுங்கறான். நீ கன்வெர்ட் பண்ணிடுவல்ல, 10ல் 9 பேர் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஆளு ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கான், இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணாதான் டிஸ்கவுண்ட். நீ வாங்கி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.